ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இனிமே எங்களுக்கு வணக்கம். சுக்கிர தசை யோகத்தை தருமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒருத்தங்களை நம்ம பேச்சுவாக்கில் சொல்லும் போது கூட, உனக்கு என்னப்பா சுக்கிர தசை நடக்குது அப்படின்னு சொல்கிறது வழக்கம் உண்டு. சுக்கிரன் வந்தாலே பார்த்திங்கனாக்கா அவங்க பெரிய பணக்காரர் ஆயிடுவாங்க, இல்லை பொருளாதாரத்தில் நல்லா வந்துடுவாங்க, இல்லை ராஜ வாழ்க்கை வாழ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது பேச்சு வழக்கில் உண்டு. அப்படி சுக்கிர தசை வரவங்க எல்லோரும் பெரிய பணக்காரங்களாகிடுறாங்களா இல்லை நல்லா இருக்காங்களா அப்படின்னா அது எல்லாருக்கும் நடக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் இதில் ஒரு விஷயம். இந்த சுக்கிர தசை எப்போ வருது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சுக்கிர தசைக்கு குழந்தைகளாக இருக்கும் போது சுக்கிர தசை வரத்துக்கும், வயசான காலத்தில் சுக்கிர தசை வரத்துக்கும், இல்லை மத்தியமமான வயசில் சுக்கிர தசை வரத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. இந்த இளமை காலத்தில் ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே சுக்கிர தசை வருது அப்படிங்கும்போது, அதாவது ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது சிறப்பு. குழந்தையாக இருக்கும்போது சுக்கிர தசை வருது. இப்போ அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூலத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குழந்தையாக இருக்கும்போதே சுக்கிர தசை வரும். அப்போ இந்த மாதிரி குழந்தையாக இருக்கும்போது சுக்கிர தசை அந்த சுக்கிரன் வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வீக் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்? பாவகிரகங்களோட தொடர்பு பெற்று இருக்குது. பாவகிரகங்கள்னால் யார்? ராகு கேதுவோடு சேர்ந்துருக்குது. அல்லது அந்த லக்னத்துக்கு பாவர்கள்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்குது. இல்லை அந்த லக்னத்துக்கு மறைவிடங்களில் மறைஞ்சிருக்குது. பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்படிங்கும் போது அந்த சுக்கிர தசை பார்த்திங்கனாக்கா ஒரு 20 வருட காலம் அவ்வளோ நன்மைகளை செய்யாது. குறிப்பாக குழந்தைங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும்போது அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். குறிப்பாக யாருக்கு வரும் அப்படின்னா அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு, தாய் தந்தைகளுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். உறவு ரீதியான பிரச்சனை. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தாங்களோ அதில் பாதி தான் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட வளர்ச்சியில் இருக்கும். அப்போ இந்த குழந்தை பருவத்தில் சுக்கிர தசை வரும்போது பார்த்திங்கனாக்கா அது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த சுக்கிரன் பலவீனமாக இருந்தால், அப்போ பலமாக இருக்குது, ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்கான நிலையில் இருக்குது, லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த நெகட்டிவான பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நடக்காது. அந்த குழந்தைங்களுக்கு சுக்கிர தசை வந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பார்க்குறதுக்கு எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய தன்மையிலையும் அழகாகவும், அதோட பேச்சு, நடை, உடை எல்லாமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். பொருளாதாரத்தில் மேன்மையும் பார்த்திங்கன்னா உண்டாகும். இந்த சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும் போது. ஸோ அப்போ குழந்தை பருவத்தில் சுக்கிர தசை வரக்கூடாது. வந்தால் அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். குட்டி சுக்கிரன் கெட்டி கட்டடத்தையும் குழக்கம்ன்ற மாதிரியான பழமொழிகள்லாம் ஜோதிடத்தில் உண்டு. ஆனால் அதெல்லாம் பலவீனமான சுக்கிரனுக்கு தான், வலுவான சுக்கிரனுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, வயசானதுக்கப்புறம் சுக்கிர தசை வருது. சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னா அது காலப்பகையில் வரக்கூடிய தசை. இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு கையில் நிறைய ஸ்வீட் கொடுத்தா அப்படி இருக்கும், அவனால் அதை சாப்பிட முடியாது, ஏன்னா தான் சுகர் இருக்கு. அப்போ அந்த மாதிரி இது காலம் கடந்த பிறகு வரக்கூடிய ஒரு சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை பார்த்திங்கனாக்கா எவ்வளோ ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே வருது அப்படிங்கும்போது அது பலனற்றதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த பலன் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க மற்றவங்களாம் அனுபவிப்பாங்க. அதாவது இவர் ஓடிட்டுருப்பார், இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த குடும்பம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இதுலேயும் திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். எப்போ 50 இயர்ஸுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா ஒரு சுக்கிர தசை வருது அப்படின்னா அவங்க பொண்ணு தேடுறாங்க, இல்லை மாப்பிள்ளை தேடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிறது, கொஞ்சம் டிலேட் ஆகிறது, இல்லைனா லவ் மேரேஜஸ் நடக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ஆஸ்லேஷன்ஸ் பார்த்திங்கனாக்கா இந்த லேட்டர் சுக்கிர தசையில், அதாவது காலப்பகையில் ஏற்படக்கூடிய சுக்கிர தசையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சொகுசாக இந்த சுக்கிரன் பார்த்திங்கனாக்கா தசா காலத்தில் அந்த ஜாதகரை வச்சுருக்காரு. ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு ஒரு லெவலுக்கு மேலே கீழே இறங்கி போகாதனால அதிகமாக பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பொருளாதாரத்தில் தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கிறாங்க, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 2 7க்குரியவன், காலபுருஷ தத்துவத்துக்கு 2 7க்குரியவன். அப்போ என்ன தான் சிரமங்கள் இருந்தாலுமே கூட
பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே. இந்த சுக்கிரதசை வந்து கோடிக்கணக்கில் பணத்தை தருதோ இல்லையோ, தன் தேவைக்கான பொருளாதாரத்தை நிச்சயமாக தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒருத்தருக்கு சுக்கிரதசை வருது அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 120 வருட கால அளவில் ஒரு 20 வருடம் மிகப்பெரிய கால அளவை கொண்ட இந்த சுக்கிரதசைங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த சுக்கிரன் உங்களோட ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து இந்த தசையோட நன்மை தீமைகள் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த சுக்கிரன் கூட வந்து பார்த்திங்கனாக்கா வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ அல்லது மற்ற ஏதோ ஒரு உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வக்ரமாயி ஒரு கிரகங்கள், இப்போ புதன் வக்ரமாயி சுக்கிரனோடு சேருது அப்படின்னா, இந்த சார்ட்டில் இப்போ இந்த மாதிரியான சார்ட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா வெளி உலகத்தோடு பழகும்போது, குறிப்பாக கல்யாணம் ஆனவங்களோட பழகும்போது ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ இந்த மாதிரி சுக்கிரனை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நிலைப்பாட்டில் சார்ட்டில் அது என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவங்களோட வாழ்க்கையோட சூழ்நிலைகள், குறிப்பாக இந்த கல்யாண வாழ்க்கைக்கு முக்கியமான கிரகம் ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு திருமண வாழ்க்கை அதோட நிம்மதி அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. தன்னோட தசாபுத்தி காலத்தில் அந்த சுக்கிரன் நன்மையோ தீமையோ செய்யணும் அப்படின்னா, நன்மையை செய்யணும் அப்படின்னா அது லக்னத்துக்கு அவர் யார், அவர் எந்த பொசிஷனில் இருக்கிறாரு, என்ன சாரம் வாங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த திசை நன்மையோ தீமையோ செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரு சில லக்னங்களுக்கு அவரோட லக்னங்களுக்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வீட்டுக்கு தான் அவர் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார், இன்னொரு வீட்டுக்கு கெட்ட வீடாக வரும். அதாவது துலாம் லக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா லக்னாதிபதியும் அவர், அட்டமாதிபதியும் அவர். ரிஷப லக்னம்னு எடுத்திங்கன்னா ரிஷபத்துக்கு லக்னாதிபதியாக அவர், 6ஆம் அதிபதியும் அவர். அப்போ ஒரு ஆதிபத்தியம் நன்மையும் ஒரு ஆதிபத்தியம் தீமையும் கொண்ட சுக்கிரன் என்ன செய்வார் தன் தசாபுத்தியில் அப்படின்னா, இந்த 6ஆம் வீட்டில் ஏதேனும் கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா அப்போ அந்த 6ஆம் வீட்டு வேலையை நிற்கக்கூடிய கிரகம் தான் செய்ய போகுது. லக்னத்தோட வேலையை சுக்கிரன் செய்ய போகிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சுக்கிரன் லக்னத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கிரகம் இருக்குது, ரிஷப லக்னம்னு நினச்சிக்கலாம். 6ல் ஒரு குரு இருக்கார் அப்படின்னா குரு தான் அந்த 6ஆம் வீட்டு வேலையை செய்ய போகிறாரு. லக்னத்தில் கிரகம் இல்லைன்னா சுக்கிரன் தான் அந்த லக்னத்தோட வேலையை செய்ய போகிறாரு. இல்லை குருவை தூக்கி லக்னத்தில் போட்டோம் அப்படின்னா லக்னத்தோட வேலையை குரு செய்ய போகிறாரு. இப்போ இந்த 6ஆம் வீட்டு வேலையை தான் சுக்கிரன் செய்ய போகிறாரு. அப்போ ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர தசை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கடனும் நோயையும் கொடுக்கும். அப்போ ஒரு தசாநாதன் எந்த நன்மையை செய்ய போகிறாரா தீமையை செய்ய போகிறாரா எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கணக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த வகையில் எந்த ஒரு கிரகத்தையும் இப்போது சுக்கிரன் அப்படின்னாலே அவங்களுக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. அதே நேரத்தில் அதே அந்த கோடீஸ்வர யோகத்தை சுக்கிரன் தரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சில பிளானட்டரி பொசிஷன் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன் என்ன அப்படின்னா சுக்கிரன் சனியோடு சேர்ந்துருக்குது. இந்த சுக்கிரன் சனி சேர்ந்த ஜாதகங்களை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அவங்க எவ்வளோ ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து லைஃப்பில் படிப்படியாக முன்னேறி வருவாங்க பொருளாதாரத்தில் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அது கொஞ்சம் மற்ற தசாபுத்திகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகலாம் மொழியே, ஆனால் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த சுக்கிரன்கிறது ஒரு ஜாதகத்தில் அமையக்கூடிய நிலையை பொறுத்து பல நன்மைகளை செய்யுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே மாதிரி வலுவிழந்து இருக்கக்கூடாத இடங்களில் இருக்கும்போது பல தீமைகளையும் செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். மொத்தத்தில் ஒரு கிரகம் அதோட நிலைப்பாட்டை பொறுத்து தான் நன்மையை தீமையை தருது ஒழிஞ்சு தன் பேரை சுக்கிரன் அப்படிங்கிறதுனாலே நன்மையவே தருது, எல்லாத்துக்கும் நல்லதை மட்டுமே தருதா அப்படின்னா பொதுவான ஒரு சில குணங்களை அது தருது. ஒரு வாசனை திரவியம் சுக்கிரன், அழகு சுக்கிரன், கலை சுக்கிரன், மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை சுக்கிரன், இது எல்லாத்துக்கும் காமன். இது எல்லாருக்கும் ஒரு சுக்கிரன் ஒரு திசை நடத்த போகிறாரு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து இதுக்கு மேலெல்லாம் ஈடுபாடு கண்டிப்பாக வரும். இப்போ இது காமன். ஆனால் அது நன்மையை தருதா, பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தருதா, வாழ்க்கையை மாற்ற போதா, வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க போதாங்கிறதெல்லாம் அது எந்த இடத்துல இருக்குது, அவங்க என்ன லக்னமாக பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.